கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு எதை கொடுத்தாலும் அதை நன்மையாகவே தருகிற ஆண்டவர், நன்மைக்காகவே செய்கிற ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்மிடத்திலே அன்பு கூறுவர்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக செய்கிற ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. நமக்கு முன்பாக நன்மையை வைக்கிற தேவன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு நன்மையை தருவதாக வாக்குப்படுவதை பார்க்கிறோம். நன்மை என்று சொல்லும் பொழுது அவனுடைய வார்த்தை சொல்கிறது, யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படி சொல்லப்பட்டது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து உண்டாகி இறங்கி வருகிறது. அதுல எந்த ஒரு மாசும் கிடையாது என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. இப்ப நன்மையான எந்த நன்மை என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்படுகிறது. அவர் தம்முடைய நல்ல ஆவியை நமக்கு தருகிற ஒரு ஆண்டவர், நமக்கு தீமைக்கு தீமை செய்யாதவர், அவர் நன்மைகளையே நமக்கு செய்கிற ஒரு நல்ல ஆண்டவரை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். ஆகவே அவர் நமக்கு தம்முடைய நன்மையாய் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தருகிறார். இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும், இந்த உலகத்திலே நாம் எப்படி பாவத்தை பிசாசை எல்லாம் ஜெயிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து வெற்றி சிறக்க பண்ணி நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர். அவர் தம்முடைய பரிசுத்த நன்மை, இந்த நன்மையாகிய பரிசுத்த ஆவியானவரை நிறைவாய் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர். அவர் இந்த நன்மையை நமக்கு கொடுப்பதினாலே இந்த உலகத்திலே நாம் நமக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய சேனைகளை மேற்கொள்ள பலன் தருகிறார். அந்த சேனைகளை மேற்கொள்ள வைக்கிறார். ஆகவே முதல் நன்மை நம்முடைய ஆவியானுடைய நிறைவு என்கிற நன்மையை நமக்கு தந்து ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர். இரண்டாவதாக வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது பூமிக்குரிய நன்மையை தருகிறார். நீதிமொழிகளில் வாசிக்கும் போது 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல இவனமாய் கூட சொல்லுகிறார், மனைவியை கண்டடைகிறவன் நன்மை கண்டடைகிறான் என்று சொல்லி அவரவர்களுக்குரிய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு ஆண்டவர். நாம் இது கரிசனை கொண்ட ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லிதான் ஏற்ற துணை ஏற்படுத்தினாரா. அந்த துணையானது அது நமக்கு நன்மை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நன்மையானதை தருகிறவர். நம்முடைய வாழ்க்கையிலும் நன்மையாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மேலும் வேதத்திலே வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் நிரப்பப்பட்டிருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்று, பிசாசின் வல்லமைகள் அகப்பட்ட யாவரை விடுவிக்கிறவராகவும் வியாதியஸ்தர்களை எல்லாம் சுகமாக்குவதாகவும் அவர் சுற்றித் திரிந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வியாதிகளை நீக்கி பிசாசின் வல்லமையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கட்டுகளை அறுத்து விடுவித்து அப்படிப்பட்ட நன்மைகளை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற அன்பர். அவர் நமக்கு நன்மையை தருகிறவர். அவர் நன்மையை வழங்காகிறார். அவர் நமக்கு நன்மையை தருகிறவர்.
மேலும் வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்கிறார் 23ஆம் சங்கீதத்தில், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய நன்மை அது நம்மை தொடர்ந்து வருகிறது. அவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் நம்ம தொடர்ந்து வருகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது பலவிதமான பூமிக்குரிய காரியங்களையும், இப்படிப்பட்ட நன்மைகளுக்காக ஜனங்கள் அவரை தேடி வருவார்கள் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய எசென்சியல்ஸ் நீட்ஸ், இந்த உலகத்தினுடைய அத்தியாவசிய தேவைகள், நமக்கு வேண்டியவைகள், எது நமக்கு நன்மையை பகைக்குமோ, எது நமக்கு நன்மையை கொடுக்குமோ, அப்படிப்பட்ட நன்மையானவைகளை ஆண்டவர் நமக்கு தருகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டுடைய வார்த்தையின்படி கர்த்தர் நன்மையானதை தருவார். அவர் தம்முடைய நன்மையாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை தருவார். நம்முடைய வாழ்க்கையை சரியாய் நடத்துவதற்கான அனுகூலத்தை தருவார். நம்முடைய பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் என்கிற நன்மையும் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நன்மையானவைகளை தருகிறவர். சரீர பலவீனம், நோய் இவைகளை நீக்கி நமக்கு நன்மையை செய்கிற ஆண்டவர். இதைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட நன்மைகளை எதிர்பார்த்திருக்கிறீர்களோ, அந்த நன்மைகளை ஆண்டவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். ஆசீர்வதி